இப்போ வந்து கூத்தம் எப்படி நீங்க வந்து அதை யோசிச்சீங்க? நான் வந்து லோயலால விஸ்காம் பண்ணியிருந்தேன். அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. என் செமஸ்டர்ல வந்து நான் ஒரு நாள் யோசிச்சு பார்க்குறேன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பண்ணதில்லை. ஓகே, ஏதாவது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ்லாம் பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. என்னன்னா மெயின் ஸ்ட்ரீமாக அதுவும் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கிறது வந்து கூத்து, கரகாட்டம், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் கூத்தம் நாங்கள் வந்து பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஓகே இது யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கும் போதுதான் இவங்க வந்தாங்க. லிட்டரல் லாஸ்ட் 1 மந்த்ல உட்கார்ந்து லைக் ஃபுல்லா அவங்க தனியாலா பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, அவங்க ஆக்சுவலி வந்து பாடி இருக்காங்க. பெட்ரூம்ல தான் பண்ணா எல்லாத்தையும். அப்பா பாட வச்சது. சார், ஒரு இசையமைப்பாளர் உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா? அவங்களுக்கு தெரியும் அவரோட இது என்னன்னு தெரியும்ல, அதனால வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.